ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோட ஒன் டே வீலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்னைக்கு சண்டே வீலாக் பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்துட்டு நான் வந்து வீக் டேஸ் தான் போடுவேன், சண்டே வந்து வீலாகாக போட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து சண்டேவை வீலாகாக போட்டிருக்கேன். இந்த சண்டே நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், எப்படி இப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக சண்டேனா லீவு, ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நெவர். ஆனால் கொஞ்சம் வேலைகள் கம்மியாக இருக்கும் யூஸ்வல் டேஸை விட. அதையும் நம்ம சும்மா இல்லாமல் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு ஃபில் பண்ணிடுவோம். சரி வாங்க என்னோடய ஒன் டே வீலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி சண்டே தானே அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக எழுந்தாச்சு. எழுந்தோன்னா வழக்கம் போல் என்னோடய கார்டனில் போய் நின்றுச்சு. அப்போ வேறு நல்ல பூவெல்லாம் இந்த மாதிரி பூத்து குலுங்கிட்டு இருந்ததா, எனக்கு வந்து அப்படியே அதை பார்க்கும் போது கண்ணு ரெண்டு பத்தலைங்க, அவ்வளோ ஆசையாக இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிச்சனுக்கு வந்து நான் வந்து சமையல் வேலையை வந்து ஆரம்பிச்சாச்சு. யூஸ்வலாக ஒரு 2 செகண்டாவது என் கார்டனில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து வேலையை ஆரம்பிப்பேன். இன்றைக்கி லீவ் நாள் அப்படின்றனால அந்த 2 செகண்டை 2 மினிட்டாக மாற்றியாச்சு. எப்போதுமே ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறது, ஆனால் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சுருவேன். அதனால் எனக்கு இன்றைக்கி வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. எல்லாம் ஆல்ரெடி ரெடியாக இருந்தனால சட்டுன்னு போட்டு அரைக்கிற வேலை மட்டும்தான் எனக்கு இருந்ததுங்க. இந்த மாதிரி அப்பப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது சின்ன சின்ன வேலைகளை நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னு வைங்களேன், நமக்கு வந்து வீக் டேஸ் ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். எஸ்பெஷலி வீக் டேஸில் வந்து ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் வந்து குக் பண்ணி அனுப்பும்போது இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு. நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரியாணி செஞ்சுருந்தேன். பிரியாணி வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோ எடுத்துகிட்டே தான் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன். ஏன்னா சண்டே தானே மெதுவாக செஞ்சால் போதும் அப்படின்ட்டு. என்னோடய பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருந்தனால எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் ஜாலியாக வந்து நான் வந்து செஞ்சிட்ருந்தேன் பிரியாணி. பாவம் குழந்த சண்டேவாவது தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூங்க விட்டுட்டு தான் நாங்கள் வந்து பிரியாணி செய்ய ஆரம்பித்தோம். ஹஸ்பண்டும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே லைட்டாக பசிச்சுதுன்னு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டோம் நானும் ஹஸ்பண்டும். மசாலாலாம் ரெடியாக இருக்குது, காஃபி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சாச்சு. காஃபி குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி பண்ணிட்டேன். நான் வந்து எப்பயுமே ஒரே மசாலா வச்சு பிரியாணி அண்ட் வறுவல் ரெண்டுமே பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலாவை போட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணியாச்சு. இன்றைக்கி என் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டாக எனக்கு வந்து த்ரோட் சரியில்லை. இங்கே வந்து சண்டேல நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் நாங்கள் வந்து பிரியாணி தான் செய்வோம். எப்போயாவது ஒரு தடவை தான் சாதம் குழம்பு அந்த மாதிரி செய்வோம். பிரியாணி சிக்கன் வறுவல் அது வந்து எங்களோட ஃபேவரட். இந்த பிரியாணி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணேன். ஸோ இதை வந்து வீடியோ எடுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு நான் வந்து பிரியாணி செஞ்சேன். பிரியாணியை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வறுவலுக்கு வந்து தாளித்தேன். பிரியாணி விசில் வந்தோன்னா ரெண்டையும் வந்து மாற்றி வச்சிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் சீக்கிரம் ஆகல, இந்த சைடு தான் வந்து பெரிய பர்னர். ஆனால் அதையும் கொஞ்சம் வந்து அப்படியே வீடியோ எடுத்தேன். வறுவல் வந்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்ட டைமில் இந்த சைடு வந்து முட்டைக்கு வந்து தண்ணி ஊற்றி முட்டையை போட்டு வேக வச்சாச்சு. இது ரெண்டும் செய்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே வந்துட்டு இஞ்சி பூண்டெல்லாம் உரித்து வச்சுருந்தேன். அதெல்லாம் எப்பயுமே நான் வந்துட்டு அப்பப்போ உரித்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுடுவேன். ஸோ எனக்கு வந்து டைம் அதில் வந்து கொஞ்சம் சேவ் ஆச்சு. நான் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்த கேப்லேயே வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு போய் பாப்பா எழுப்பி அவளை ப்ரஷ் பண்ண வச்சு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டார். அவள் எழுந்து வரும்போது பிரியாணி எல்லாம் ரெடியாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் ப்ரெஷர் மட்டும் ரிலீஸ் ஆகலை. சரி ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகிட்டோம், அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்குன்னு கொஞ்சம் நேரம் அவளை வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து கொடுத்தோம். என் பொண்ணுக்கு வந்து பிரியாணின்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் உள்ளே இருக்க பீஸ் சாப்பிட மாட்டா, வெறும் வந்து அந்த ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவாள். பிரியாணின்னு வெறும் ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவாள். அதுவும் அவளுக்கு வந்து இலையில வந்து போடணும், அதுதான் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவும் அவளும் 2 பேரும் அவங்களே போய் வந்து கீழே இருக்க பார்க்கில் வந்து இலையை வந்து பறிச்சுட்டு வந்தாங்க. எனக்கு இந்த இலை தான் வேணும் அப்படின்னு அவளுக்குன்னு ஒரு குட்டி இலை வேறு பார்த்து பறிச்சுட்டு வந்தா. எனக்கு வந்து பிரியாணி அப்படின்னாலே எங்கள் அம்மா கையால் செய்கிற பிரியாணி தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வேறு எங்கே சாப்பிட்ற பிரியாணியும் பிடிக்காது, எங்கள் அம்மாவோட பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பிரியாணி அப்படின்னாலே எங்கள் சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். எங்கள் வீட்டில் வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் பிரியாணி செய்வாங்க. கறி எடுக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அதுலேயும் வந்து பிரியாணிலாம் அபூர்வம். ஏதாவது நல்ல நாள் அப்படின்னா தான் வந்துட்டு பிரியாணிலாம் வந்து கிடைக்கும். ஏன்னா எங்கள் அம்மா பொறுத்தவரையிலும் குழம்பு சாதம் ரசம் வைக்கிறது ஈஸி, பிரியாணி வைக்கிறது கஷ்டம்வாங்க. ஆனால் எனக்கு வந்து பிரியாணி அண்ட் வறுவல் ஈஸியாக முடிச்சிடலாம், அப்படி தான் எனக்கு தோணுது.
இப்போல்லாம் வந்துட்டு எப்படா பிரியாணி செய்வாங்கன்னா அந்த பிரியாணி வந்து மோப்பம் முடிச்சுட்டே உட்காந்துருப்போம். எப்போ அதை வந்து தம் உடைச்சி அப்படியே அந்த பிளேட்டில் போடும்போது டேஸ்ட் பார்க்க கூப்பிடும்போதெல்லாம் ஆளாக போயிடுவேன் நான். சண்டே லேட்டாக பிரியாணி செஞ்சு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனிங்க. அதுலேயும் எங்கள் அப்பா எல்லாேருக்கும் ஒவ்வொரு வாய் வந்து கையில் எடுத்து கொடுப்பார். அது வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போது. இப்போ வந்து எவ்வளோ பிரியாணி வாரம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த பிரியாணிக்கு வந்து ஈக்குவலே கிடையாதுங்க. பாப்பாவுக்கு பிரியாணி கொடுத்துட்டு அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு நாங்களும் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கார்டனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். செடி இருக்குல்லங்க, அதுக்கு வந்து தனி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குங்க. எவ்வளோ நமக்கு வந்து மோசமான ஃபீலிங்ஸ் இருந்தாலும் இதை பார்க்கும்போது அப்படியே மனசெல்லாம் ப்ரைட் ஆகிடுதுங்க. இதுக்காகவே நான் வீட்டில் செடி வளர்க்குறேங்க. எனக்கு ஏதாவது ஓல்டு மெமரிஸ் வந்து சேட் ஆகிட்டுனா நான் இதுக்கிட்ட போயிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மந்தமாகவே இருந்ததா, சரி ஒரு காஃபி அடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ போய் ஒரு காஃபி வச்சுட்டு வந்தாச்சு. காஃபி வச்சுட்டு வந்துட்டு நான் போய் என் கார்டனில் நின்று குடித்தேன். சீரியஸாக இந்த வியூ, அப்புறம் அந்த பூவோட மனம், இந்த காஃபியோட மனம் வேறு லெவலுங்க. ஒரு 2 வீக்ஸாக காஃபியே குடிக்கக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தேன். பட் முடியல. வேலை அதிகமாகும் போது அது கண்டிப்பாக அது குடித்தா தான் வேலை செய்ய முடியுது. சீரியஸாங்க இதை விடணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் முடியவே இல்லை. உங்கள் யாருக்காவது இதுக்கான டிப்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி டீ காஃபியை விட முடியாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போதே என் பாப்பா வந்துட்டு என்கிட்ட விளையாட வாங்க, எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருந்தா. சரி எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட உட்காந்துட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பெயிண்ட் பண்ண வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அவள் வந்து ஓரளவுக்கு ட்ரா பண்ணுவாள். நான் பெயிண்ட் பண்ணது கிடையாது. சரி வந்து அவளை பெயிண்ட் பண்ண வச்சு பார்க்கலாம் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ப்ரஷ் கொடுத்து பார்த்தேன். ஓரளவுக்கு பண்ணால் சரி நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி அவளும் பண்ணாள். ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எப்போ பார்த்தாலும் ஏதாவது வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். அதுவும் எனக்கு லீவ் நாளில் என்ன வேலை அப்படின்னா இது தாங்க வேலை. இந்த மாதிரி ஏதாவது பெயிண்ட் பண்ணுறது, ட்ரா பண்ணுறது, இல்லை வந்து கிராஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன். இதெல்லாம் ஒரு காலங்க. வேலையே இருக்காது. இதுதான் ஒரு வேலையாக உட்காந்து நான் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ இருக்கிற வேலையில் இதுவே எனக்கு பெரிய வேலையாக தெரியுது தெரியுமா? கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் வீட்டில் எதாவது க்ளீன் பண்ணி வைக்கலாமா, இல்லை ஏதாவது அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி வைக்கலாமா முன்னாடியே அப்படின்னு தாங்க தோணுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் நிறைய வேலை இருந்தாலும் சரி பாப்பா கேட்குறாள் அவளுக்காக பண்ணலாம் அப்படின்னு நான் ஆரம்பித்தது தான் இது. ஆனால் அவளை விட நான் ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெயிண்ட் பண்ணேங்க. சீரியஸாக நான் பெயிண்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. எப்பயுமே ப்ரஷ்ஷும் கையுமா அலைஞ்சிட்டு இருந்த ஒரு ஆள் பெயிண்ட்டே தொடாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? சீரியஸாங்க நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடிலாம் கூட நிறையா வந்து பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் என்னோடய பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள். அதில் நிறைய இந்த கிராஃப்ட் பெயிண்டிங் வீடியோலாம் போட்டிருப்பேன். பாப்பா பிறக்கிற வரலுமே நான் வந்து இந்த சேனலில் வந்து மேக்ஸிமம் வந்து கிராஃப்ட்டுக்கு தான் வச்சுருந்தேன். இவ பிறந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து குக்கிங்கே நிறையா போட ஆரம்பித்தேன். டெலிவரிக்கு அப்புறம் ஒரு லாங் கேப் எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் குக்கிங் வீடியோ மட்டும்தான் வந்து நிறையா வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. இந்த சேனலே வந்து கிராஃப்ட்டுக்காக ஆரம்பித்தது தான். நான் செய்கிற கிராஃப்டெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா இது குக்கிங் சேனல் அப்புறம் வீலாக் சேனலாக மாறிடுச்சு. சில சமயம் நம்ம ஒரு விஷயம் வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது வேறு மாதிரி இருக்குங்க. கடைசியில் அதில் வர அவுட்புட் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து என்னோடய சேனல் தான். நீங்கள் என்னோடய ஓல்டு வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃப்ட் தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான கிராஃப்டெல்லாம் நான் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த பெயிண்ட் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா தெரியுது தெரியுமா? முக்கியமாக வந்துட்டு பொறுமையே இல்லைங்க. மைண்டு வந்து எல்லா பக்கமும் சுற்றிட்டுருக்கு. நம்ம வந்து தயிரை வந்து மூடி வச்சுட்டு வந்துட்டோமா, அப்புறம் வந்துட்டு இந்நேரம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா நாளைக்கு கொஞ்சம் யூஸாக இருந்திருக்குமே, இல்லை வந்து கீரை கிள்ளி வச்சுருந்துருக்கலாமே, இந்த மாதிரி என் மைண்டுக்குள்ளே 10,000 விஷயம் ஓடிட்டு இருந்தது. என்னால் பெயிண்ட் பண்ணவே முடியலைங்க. என்ன இருந்தாலும் சரி இதை நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் நமக்காக இந்த பெயிண்ட்டை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருந்தேன். என்னதான் 1000 விஷயம் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்தாலும் நம்ம குழந்தை கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்ததுங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த டைமை நீ வேறு எதுக்காவது செலவு பண்ணலாம், இது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தது. மேரேஜுக்கு முன்னாடி வரலும் எனக்கு பெயிண்டிங்கிறத ஒரு மெடிடேஷன் மாதிரி, ஒரு தெரப்பி மாதிரி. அதை நான் உட்காந்து பண்ணேன்னா எனக்கு வேறு எதுவுமே வந்துட்டு மைண்டில் இருக்கவே இருக்காதுங்க. என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதிலே தான் இருக்கும். நான் நைட்டு சாப்பிடாம நைட்டு தூங்காமலாம் கூட பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பெயிண்ட் பண்ணும்போது என்னால் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு வந்து பெயிண்ட் பண்ணவே முடியல.
இதுன்னு இல்லைங்க, என்னால் இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே டெலிவரிக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணவே முடியல. மனசுக்குள்ளே 1000 கேள்வி ஓடிட்டுருக்கு. நான் இங்கே தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என் மனசு ஃபுல்லாக வந்து கிச்சனில் தான் இருக்குது. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, நம்ம ஏன் இப்படி ஆகிட்டோம்? கிச்சன் பற்றியே யோசிக்காத ஒரு ஆள் எப்போ பார்த்தாலும் கிச்சனை பற்றியே இப்போ திங்க் பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் ஏன் இப்படி மாறிட்டேன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி ஒரு நாளாக நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் ஆக்சுவலாக நான் பெயிண்ட் பண்ணேன். ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் நானே உட்காந்துட்டு ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவள் அங்கங்கே கிறுக்கி வச்சுருந்தது மேலேயும் குட்டி குட்டி டாட் வச்சு ஏதோ கவர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிட்டேன். ஆனால் பார்க்க நல்லா தான் இருந்தது. அண்ட் முக்கியமான விஷயம், இது எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு நல்ல மெமரியாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா கையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவளுக்கு லஞ்ச் கொடுத்தாச்சு. லஞ்ச் கொடுத்து முடிச்சுட்டு அவளுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது ஸ்நாக் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்ததா, அதனால் 2 பேரும் போய் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா ஈவினிங் எழுந்து இந்த ஷெல்ஃபை வந்து வாலில் ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து எடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போகும்போது வாங்கியிருந்தோம். இது வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து 99 தான். இது வந்து 199. ஆனால் வந்து ஆன்லைனில் வந்து 179 போட்டிருந்தாங்க. சரி 99 பரவாயில்லையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதோட இந்த ஸ்பூனு, அப்புறம் இந்த வடிகட்டி, அதுக்கப்புறம் கத்தி, இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் இன்னமும் எடுத்து வைக்கலான்னு கேட்காதீங்க, வீடியோ வந்து போன வாரம் எடுத்தது. இப்போ வந்து இதை மட்டும் வந்து நாங்கள் ஸ்டிக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துட்டு ஒரு ஷெல்ஃபு, ஆனால் அதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து 2 இது கொடுத்துருந்தாங்க. சைடில் பார்த்திங்கன்னா 2 மேன் வந்து அதை தாங்கி பிடிச்சிட்ருக்க மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த ஷெல்ஃபையே வந்து நான் வாங்கியிருந்தேன். பார்க்கவே செம க்யூட்டாக இருக்குல்ல. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மேன் மாதிரி, அதை வந்து இந்த ஹோலில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அதில் வந்து கேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த மாதிரி நிற்க வச்சு அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம ஃபிட் பண்ணிடணும். வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா தான் அது வந்து கீழே விழாமல் இருக்கும். 2 பக்கமும் எது சரியாக இருக்குது அப்படின்றத பார்த்து வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 சைடும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஸ்டிக் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக ஸ்டிக் ஆகும். நீங்கள் இதை வந்து வாலில் ஸ்டிக் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அந்த வாலை வந்துட்டு ஃபுல்லாக வைப்ஸ் போட்டு க்ளீனாக வந்து தொடச்சிருங்க. அதில் வந்து கொஞ்சம் கூட குப்பையே இருக்கக்கூடாது. செவரும் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும், அந்த சொரன்னு இருக்கக்கூடாது. நல்லா வைப்ஸ் போட்டு தொடச்சதுக்கப்புறமா அது காஞ்சதுக்கப்புறம் இதை ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக ஸ்டிக் ஆகும். ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அதோட ப்ளேஸில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சைடு மேலே ஒரு சைடு கீழே அந்த மாதிரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணுங்கள். ஸ்டிக் பண்ணிட்டு அதை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அது ஸ்டிக்காகி நிற்கும். இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு உடனே வந்து ஷெல்ஃப் இதில் மாட்டிட வேண்டாம். ஒரு 5 or 10 minutes கழித்து மாட்டுங்க. அது ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டிக் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் மாட்டினீங்கன்னா தான் அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். நாங்கள் வந்து ஒரு 15 minutes கழித்து தான் மாட்டியிருக்கோம். இதை மாட்டிட்டு உடனே நாங்கள் திங்ஸ் வைக்கல, நாங்கள் அடுத்த நாள் தான் வைக்க போகிறோம். திங்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக ஷெல்ஃபை வந்து நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிச்சனில் இருக்க ஜன்னலை வந்து கவர் பண்ணுற மாதிரி க்ரீன் மேட் வந்து வாங்கியிருந்தோம். அதை வந்து போட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேப்பை வச்சு அதை கரெக்டான சைஸை வந்து அளந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, அது மேலே இந்த க்ரீன் மேட்டை வந்து நாங்கள் வந்து போட்டுட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ். இங்கே வந்து இந்த ஜன்னல் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. நாங்கள் வரும்போதே அந்த இடத்துல ஒரு மாதிரி கரை படிஞ்சு, ஸோ இதை வந்து நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் இந்த மாதிரி க்ரீன் மேட்டை வந்து போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதை வந்து நாங்கள் ஆன்லைன்லேருந்து வாங்கி இதை வந்து இன்றைக்கி செட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த க்ரீன் மேட்டை நாங்கள் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து டைம் கிடச்சிது இதை வந்து செட் பண்ணுறதுக்கு. கரெக்டாக இதை செட் பண்ணலான்னு நினைக்கும் போது நாங்கள் வந்து 1 or 2 weeks ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வேலை வந்துடும். அதனாலே இதை நாங்கள் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அதை நம்ம போட்டு தான் ஆகணும். இல்லைன்னா இது வந்து வேஸ்ட்டாக போயிடும், செல்லரிச்சு கொட்டிடும்ன்ட்டு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் கிச்சனுக்கே ஒரு தனி லுக் வந்ததுங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. இது நான் நாளைக்கு பகலில் வீடியோ எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து எக் ஆம்லேட் மட்டும் போட்டு காலையில் என்ன செஞ்சோமோ அதையும் வந்து சாப்பிட்டு படுத்தாச்சுங்க. ஏன்னா நாளைக்கு வந்து மண்டே நிறைய வேலை இருக்கும் காலையில், அதனால சீக்கிரமாக படுத்தாச்சு. நாளைக்கு காலையிலக்கு தேவையானதெல்லாம் நைட்டே பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு. எனக்கு இந்த சடே எப்படி தான் போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.